கவின் ஆணவ படுகொலை, மயிலாடுதுறை வைரமுத்து ஆணவ படுகொலை என மாற்று சாதியில் காதலித்ததால் ஆணவ படுகொலை செய்த சம்பவங்கள் தமிழ்நாட்டையே உலுக்கி வருகின்றன. இந்நிலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீஸ் அதிகாரி ஒருவரே அவர்கள் இருக்கும் லொகேஷன்களை எடுத்து பெண் வீட்டாரிடம் கொடுத்து கொலை முயற்சிக்கு ரூட்டு போட்டு கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அருகே முத்துக்கவுண்டன்புதூரில் உள்ள அங்காளம்மன் கோவில் தெருவில் வாடகை வீட்டில் வசிக்கும் 22 வயது சரண்யா தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தேனி அருகே கல்லூரியில் படிக்கும் போது தேனி மாவட்டம் அல்லிநகரைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநரான விக்னேஷ் என்பவரை கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகின்றது. இவர்களின் காதலுக்கு சரண்யாவின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடந்த ஜூலை 5ஆம் தேதி இருவரும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு பின்னர் கோவையில் முத்துக்கவுண்டன்புதூரில் வசித்து வந்தனர். அதாவது கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி மாலை 5 மணியளவில் சரண்யாவின் வீட்டு கதவை யாரோ தட்டியதை அடுத்து ஜன்னல் வழியாக பார்த்தபோது அவரது தந்தை ஆனந்தன், தாய் லதா, மாமா ஈஸ்வரன், அத்தை மகேஸ்வரி, அண்ணன் பிரகாஷ் மற்றும் அவரது நண்பர்கள் விஜய், ஆதிபன் உள்ளிட்டோர் வீட்டின் முன்பு கொலை வெறியோடு நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் சரண்யாவை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் உன்னை வெட்டி புதைத்து விடுவோம் என மிரட்டி வீட்டு கதவை கைகளாலும் கால்களாலும் உடைக்க முயன்றுள்ளனர். சரண்யா கதவை உள்புறமாக பூட்டிக் கொண்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் சத்தம் கேட்டு வரவே அக்கம் பக்கத்தினரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. கதவை உடைத்து உள்ளே வர முயற்சித்துக் கொண்டிருந்த சூழலில் சரண்யா பதறி அடித்துக் கொண்டு காவல் கட்டுப்பாட்டு அவசர உதவி எண்ணான 100க்கு தகவல் தெரிவித்தார். இது பற்றி தகவல் அறிந்த சூலூர் காவல் ஆய்வாளர் செல்வராகவன், உதவி ஆய்வாளர் அருள் பிரகாஷ் மற்றும் போலீசார் உடனடியாக விரைந்து சென்று சரண்யாவையும் அவரது கணவர் விக்னேஷையும் மீட்டனர். நானும் இவங்க விக்னேஷ்ன்றவங்க 5 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வீட்டில் தான் சொன்னோம், சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். தேனி மகளிர் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் வீட்டு சைடு வந்தாங்க, எங்கள் வீட்டு சைடு வந்தாங்க. சரி வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் எதுவும் எழுதி தர மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மா அப்பா நைட்டு 2 மணிக்கு வந்தாங்க. என்ன எதுன்னு பார்த்துட்டு பிள்ளைய பார்க்க வந்தேன் அப்படி இப்படி சொன்னாங்க. சரி பக்கத்தில் இருக்கவங்க நைட்டு வராதீங்க, காலையில் வாங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வைக்கிட்டோம். எப்படி இந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்டப்ப தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி எஸ்ஐ கொடுத்தாரு எங்களுக்கு. ராயப்பன்பட்டி எஸ்ஐ அவர் தான் இந்த லொக்கேஷன் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் சொன்னாங்க. இது குறித்து போலீசார் விசாரித்த போது கல்லூரியில் பேருந்து ஓட்டும் போது விக்னேஷிற்கும் சரண்யாவிற்கும் காதல் ஏற்பட்டுள்ளது. 3 வருடங்களுக்கு பிறகு சரண்யாவின் அப்பா அம்மாவிற்கு தகவல் சொல்லியுள்ளனர். திருமணம் செய்து வைக்கிறோம் என கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு பெண்ணை அழைத்துச் சென்றுள்ளனர். வீட்டிற்கு போன 2 நாட்களுக்கு பிறகு சாதியை காரணம் காட்டி திருமணமெல்லாம் செய்து வைக்க முடியாது என கூறியதோடு பெண்ணின் வீட்டார் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இளம் பெண் சரண்யாவை ஹவுஸ் அரெஸ்ட் செய்து தலை கைகளை உடைத்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இருவரும் பெண் வீட்டின் எதிர்ப்பை மீறி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு கோவையில் வசித்து வந்தனர். இந்த நிலையில்தான் காலை 9 மணிக்கு வேலைக்கு சென்றுள்ளார் விக்னேஷ். மனைவி சரண்யா தனியாக வீட்டில் இருந்துள்ளார். அந்த சமயத்தில் காதல் தம்பதியர் வசிக்கும் வீட்டு முகவரியை தெரிந்து கொண்டு கொலைவெறி தாக்குதல் நடத்த வந்தது தெரிய வந்துள்ளது. இந்த இடம் எப்படி தெரிந்தது என்ற கேள்விக்கு தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி காவல் நிலைய எஸ்ஐ ஒருவர்தான் தங்களது லொகேஷனை எடுத்து கொடுத்துள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் வெவ்வேறு சாதின்றதுனால அந்த பொண்ணு பிரிக்க பார்க்குறாங்க, ஏன்னா ஏதாச்சும் பண்ணணும் பார்க்குறாங்க. அந்த ஒரு காரணம் தான் சார். நேற்று நான் நடந்தது சார். நான் காலையில் 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவேன் சார். இந்த பொண்ணு எப்பயும் வீட்டில் தான் இருப்பாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன் சார். போயிட்டு எனக்கு மதியம் போல் கால் பண்ணாங்க, சாப்பிட்டியாம்மா செஞ்சியாம்மா அப்படின்னா, நான் சாப்பிட்டேம்மா, நான் உட்காந்துருக்கேன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு 5 மணிக்கு எனக்கு கால் வருது.
கால் வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணுறப்ப இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்க, நீ எங்கே இருந்தாலும் வா அப்படின்னாங்க. இந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப ரீச் ஆகலை. வேற ஒரு ஃபோன்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. சரி நான் உடனே போகிறேன்னு சொல்லி அங்கே ஏஜென்ட் ஆஃபீஸில் சொல்லிவிட்டு உடனே பஸ் ஏறி இப்படி வந்தேன் சார். வர்றப்போ இடையில நான் போலீஸை பார்த்தேன், திவார் சார்னு. அவர் சார் இந்த மாதிரி பிரச்சனை தம்பி, நானும் அங்கே தான் போகிறேன், நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க வந்து கொலைவெறி தாக்குதலோடு வந்திருக்காங்க, நீ அங்கே போவேணா, உன்னை நான் செக்யூரிட்டி பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் நீ ஏன் கூட இரு, அந்த பொண்ணு வந்து சேஃப்டியாக கூப்பிட்டு போயிடுவாங்க ஸ்டேஷனுக்கு, அவங்க என்ன மன ரீதியில் வந்திருக்காங்கன்றது யாருக்கு தெரியல, 10-15 பேர் இருக்காங்களாம், நீ வேணாம் என் கூட இருன்னு சொல்லி அப்புறம் இந்த பிள்ளைய வந்து இன்ஸ்பெக்டர் சாரு வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. அங்கே வந்தவங்கெல்லாம் எல்லாத்து மேலேயும் ஒரு கேஸ் இருக்குது, அவங்க பசங்க கூட கூட்டு வந்தவங்களாம் எல்லார் மேலேயும் ஒரு வழக்கு இருக்குது. அந்த மாதிரி ஆளுகளாக தான் அவங்க கூட வந்தது. நான் அம்மா அப்பா பேசினாலும் கூட நானே கூட சரி 2வது டைம் வந்துட்டாங்கன்ற மனதே அடிப்படையில் போயிருப்பேன். சரி பொண்ணை கூட்டு வந்தால் நம்மளை கூட எதாவது பண்ணாலும் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க முகம் தெரியாத நபர், இந்த பிள்ளைக்கும் தெரியல எனக்கும் தெரியல, ஒரு சில பேர் தெரியுது ஒரு சில பேர் தெரியல. அவங்கன்றப்ப எப்படி அவங்கள நம்பி நம்மளா போகிறது, ஒரு எட்டு கூட வைக்க முடியாது. அந்த காரணத்தினால நான் இந்த பொண்ணு வந்து புகார் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்க சார். நான் கூட கொஞ்சம் வேணான்னு சொன்னேன், சரி கொடுத்துருங்க, கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து எது சார் எங்கள் கோரிக்கை எங்களுக்கு நிரந்தரமாக என்னுடைய ஃபேமிலிக்கு, தம்பி அம்மா அப்பாவுக்கு, இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது சார். நான் நாளைக்கு இந்த வீட்டை நான் காலி பண்ணி போனாலும் இவங்க ஹவுஸ் ஓனருக்கு காம்பவுண்டுக்கு எதுவும் பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு வரக்கூடாது அவங்க. இது குறித்து சரண்யா சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் சரண்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களான ஆனந்தன், லதா, ஈஸ்வரன், மகேஸ்வரி, பிரகாஷ், விஜய், ஆதிபன் ஆகிய 7 பேர் மீது ஆள்கடத்தல், சாதி வன்கொடுமை சட்டம் மற்றும் பெண்கள் துன்புறுத்தல் தடுப்புச் சட்ட பிரிவு 4 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த விசாரணையை சூலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அருள் பிரகாஷ் விசாரணை செய்தார். சூலூர் போலீசார் தப்பியோடிய 7 பேரையும் கைது செய்து சூலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். போலீசார் வர இன்னும் கொஞ்சம் தாமதித்திருந்தாலும் இளம் பெண்ணின் உயிருக்கு ஆபத்தாக முடிந்திருக்கும் என்கிறார்கள் ஆக்கம் பக்கத்தினர். அதுவும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வோருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறை உதவி ஆய்வாளரே காதல் தம்பதியரின் முகவரியை கண்டுபிடித்து பெண் வீட்டாருக்கு கொடுத்து கொலை முயற்சிக்கு காரணமாக அமைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து உயரதிகாரிகள் விசாரணை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் மதன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.